அன்புள்ள மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழக ஆயர் பேரவை திருவழிபாட்டு பணிக்குழுவின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அன்பு நேயர்களே, இந்த ஜூலை மாதத்திலே திருவழிபாட்டில் திரு இசை, திரு இசையினுடைய பாரம்பரியம், அதனுடைய மகிமை அல்லது அதனுடைய அந்த எந்த அளவுக்கு நம்முடைய திரு அவை அந்த கடவுளை வழிபடுவதற்கு இந்த திரு இசையை பயன்படுத்தி இருக்கிறது, அதனுடைய தாக்கம் இன்று நம்முடைய காலத்தில் இருக்கிறதா அல்லது எவ்வாறு இருந்தது அப்படிங்கிற அந்த ஒரு கருத்துல இன்றைய அமர்வுல நாம் சிறப்பாக அதை பத்தி கலந்து ஆலோசிக்க இருக்கிறோம். அதனால பாரம்பரியமிக்க ஒரு மனிதர், நீங்க உங்க எல்லாருக்குமே அறிமுகமானவர். ஏறக்குறைய நாம் பல்வேறு தளங்கள்ல பல்வேறு கருத்துக்கள் சந்திச்சுக்கிறோம். விவிலிய அறிஞர், இசை அறிஞர், நிறைய பாடல்கள் அவர் இயக்கியிருக்கிறார். அதே நேரத்தில் தன்னுடைய அந்த கிரகோரியன் இசையினுடைய தாக்கத்தை அதிகமாக உணர்ந்தவர். அதனால இன்னைக்கு 2-3 பாடல்கள் கூட நாம் அந்த கிரகோரியன் தாக்கத்தில் நாம் எப்படி இருந்ததை பற்றிலாம் நம்ம விளக்க இருக்கிறோம். அதனால பங்கு தந்தை அவர்கள் ராமாவரம் பங்களை பங்கு தந்தையாக இருந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அவர்களே அன்போடு இந்த அமர்வுக்கு வரவேற்கிறோம். நேரில் இன்னைக்கு நாம உங்கள்கிட்ட வர்றது இந்த கிரகோரியன் இசை எவ்வாறு நம்முடைய தொடக்க காலத்தில் திருவழிபாட்டில் பயன்பாட்டில் இருந்தது, அல்லது கிரகோரியன் இசையினுடைய உண்மையான அந்த ஈர்ப்பு என்ன, அதனுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நாங்கள் உங்கள்கிட்ட செஞ்சு காமிக்கலான் இருக்கிறோம். நான் ஃபாதர் லத்தீனை நல்லா பாடுகின்றவர். அதனால் ஃபாதர் நீங்கள் கிரகோரியன் சாண்ட்டை பாடிய அந்த பாட்டை நம்ம ஆரம்பித்து அதை பற்றி பேசுவோம். சரி, ஓகே, தேங்க்யூ. நம்முடைய வழிபாட்டு முறையில் திரு இசை அப்படின்னு ஏற்கனவே நம்ம அறிமுகப்படுத்திட்டோம். இப்போ இந்த இசை எப்படி இருக்கலாம் அல்லது எப்படி இருந்தது என்று வரலாற்றை திருப்பி பார்க்கும் பொழுது, நம்முடைய துவக்க கால திரு அவை மிகவும் விரும்பி ரசித்து ருசித்து பாடிய பாடல்களைத்தான் நாம் கிரகோரியன் சாண்ட் என்று சொல்கிறோம். இந்த கிரகோரியன் சாண்ட் 6ஆம் நூற்றாண்டிலே, இன்னும் சரியா சொல்லணும்னாக்கா கிறிஸ்துவுக்கு பின் 590 604 வரை 14 ஆண்டுகள் திரு அவையின் தலைமை நிலையில் இருந்த திருத்தந்தை 1ஆம் கிரகரி அவருடைய காலத்தில் இது ஒருங்கிணைக்கப்பட்டு மக்களுக்கு பிரபலப்படுத்தப்பட்டது. ஆனா அவருடைய பெயரில் அவருடைய பல்வேறு புதுப்பித்தல் நிகழ்வுகளிலே இதுவும் ஒன்றாக இருந்ததால் இதை கிரகோரியன் மியூசிக் என்று நாம் அழைக்கின்றோம். ஆனால் அதற்கு பின் நிறைய வரலாற்று பக்கங்கள் இருக்கின்றன. இந்த கிரகோரியன் சாண்ட் என்று சொல்லுகிற இசை வழிமுறை எப்படி உருவானது என்று அடிப்படையா நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா, இந்த திரு அவையினுடைய துவக்க இசை வழிமுறை அதை ரோமன் சாண்ட் கூட சொல்லுவாங்க. ஏன்னா ரோமுக்கே உரியது. ஆமா, ஏன்னா அது இப்போ கிரகரி த கிரேட்டை நான் மறக்க முடியாது. எனக்கு ரொம்ப சொந்தக்காரரு. ஏன்னா என்னுடைய டாக்டரல் தீசிஸ் அவருடைய தலைமையில் அதைத்தான் நான் எடுத்திருந்தேன். ஏன்னா முதல் 4 நூற்றாண்டு வரைக்கும் நாம வழிபாடு அரமாய்க்கிலையும் கிரேக்கத்திலையும். அப்போ 394 தான் அந்த ஸ்பானியார்ட் போப் தாமாசூஸ் அப்படிங்கிறவர் வர்றார். அவர் ஏன்னா இயேசுனுடைய தாய்மொழி அரமாயிக். அப்போ அரமாயிக்கில் தான் மக்கள் அவங்கவுங்க கலாச்சாரத்தோட ஜெபிச்சாங்க. அப்போ கிரேக்கத்தில் இருந்த வழிபாட்டை இவர் லத்தீனுக்கு மாத்துறார். அப்போ முதல் 4 நூற்றாண்டுகள் வரைக்கும் இருந்த லத்தீன் கிரேக்க வழிபாடு லத்தீனுக்கு மாறி 4லிருந்து 1963 வத்திகான்ஸ் வரைக்கும். அப்போ இந்த 590 604 வரைக்கும் போப் கிரகரி த கிரேட் அவர் வர்ற 6ஆவது நூற்றாண்டு சமயத்துல ஏறக்குறைய லிட்டரேச்சர் ஒரு லெவலுக்கு வந்துச்சு. அதான் ரோமன் கேனன். நீங்க ரோமன் சாண்ட் சொன்னப்போ அந்த ரோமன் கேனன் நற்கரணை வழிபாடு பாத்தீங்கன்னா முதல் 4 நூற்றாண்டுகள் கிரேக்கத்து வழிபாடு, 4லிருந்து 1963 வரைக்கும் ஒரே மொழி, 16 நூற்றாண்டுகளாக 1600 வருஷமா நாம ஜெபிச்ச ஒரே மொழி லத்தீன். ஆனா அது என்ன பியூட்டி, 1963 டிசம்பர் 4க்கு அப்புறம் ஒரே வழிபாடு உலகத்துல இருக்கிற எல்லா மொழியிலையும். ஸோ அதான் திருச்சபையினுடைய ஒரு பெரிய. அப்போ அன்னைக்கு அந்த வரையறையை கொடுத்தவர், அதாவது கிரகரி த கிரேட், பெரிய கிரகோரியான்னு சொல்றோம். அவர் தான் அந்த அவருடைய பேரிலேயே அந்த சாண்ட் வந்ததுனால அந்த திருச்சபையினுடைய அந்த திருவையினுடைய பாரம்பரியத்தை அந்த புலமையை அவர் கட்டி காத்து கொண்டு வந்திருக்கிறாரு. அவர் ஒரு வரையறை கொண்டு வந்துட்டார். அதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி நிறைய போப்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க
இவர் இந்த வரையறைக்கு வர்றதுக்கு ஒரு சில காரணங்கள் இருந்திருக்குது இல்லைங்களா? இவர் வந்து அந்த பாட்டை கம்போஸ் பண்றதுக்கு முன்னாடி நிறைய போப்பு சில பிரசிடென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதையெல்லாம் அவர் உள்வாங்கி கொண்டு வந்திருக்கிறார். அந்த உள்வாங்குதல் சொல்லும் பொழுது முக்கியமா நான் 2 காரியத்தை அதுலயும் ஒன்றை வலியுறுத்தி சொல்ல விரும்புறேன். இந்த திரு அவையின் பாரம்பரிய ரோமை சாண்ட், ரோமை வழிமுறையின் இசை வழிமுறையிலே அடிப்படை என்னவென்றால், பின்புலம் என்றால் என்னவென்றால் பழைய ஏற்பாட்டு வழிபாடு. ஏனென்றால் திரு அவை பழைய ஏற்பாட்டிலிருந்து நம்முடைய கோவில்கள் எல்லாம் அந்த ஜெபக்கூடத்திலிருந்து வந்தது தான். எனவே நம்முடைய அடிப்படை எங்கே இருக்கிறது என்றால் பழைய ஏற்பாட்டினுடைய யூத பாரம்பரிய ஜெப வழிபாடு பாடல்கள். யூத வழிபாடு பாடல் என்று சொல்லும் பொழுது அதான் அந்த ஒரு ஐஸ்கிரீம், அந்த கிரீம், அதான் கவர்ச்சியானது, சுவையானதும், பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, அதுதான் இந்த திருப்பாடல்கள், சாம்ஸ் என்று சொல்கிறோம். அந்த திருப்பாடல்களை அவர்கள் வெறுமனே வாசித்தார்கள் என்று அல்ல, பாடினார்கள். ஆனால் எப்படி பாடினார்கள்? நமக்கு இன்னைக்கு வேண்டுமா டான்ஸ் ஆடுற மாதிரி பாப் டான்ஸ் அந்த மாதிரி கிடையாது. அதுதான் இந்த சாண்டிங் மெத்தட். அதுதான் அதை கிரெகோரியன் சாண்ட் என்று சொல்கிறோம். அதை வெறுமனே வாசிப்பது அல்ல, அல்லது தாளம் போட்டு ஆடி பாடி அறிவிப்பது அல்ல, ஆனால் உள்வாங்கி அன்னை மரியாளை போல அதை வார்த்தை வார்த்தையாக அதை உள்வாங்கி ஜீரணித்து ஜெபிப்பது. அதுதான் அந்த சாண்ட் என்று சொல்லுகிறோம். அதாவது இப்போ இந்த இசை அப்படிங்கிற ஒரு கருத்தோட எனக்கு நீங்க சொல்றப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம வாழுகின்ற பொழுது நம்ம வாழுகின்ற அந்த கலாச்சாரமும் அந்த வாழுகின்ற இடமும் சூழலும் நம்மளை தாக்கத்தை ஏற்படுத்துது. இப்போ இன்னைக்கு நம்ம பாட்டு போடுறவங்கள்ட்ட என்ன சொல்றோம், நீங்க பாட்டு கம்போஸ் பண்றப்போ பைபிள் வார்த்தைகளா இருக்கணும் அல்லது நம்முடைய திருச்சபை கோட்பாடு இருக்கணும் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா இதுக்கு முன்னாடியே திரு அவை இதுக்கு என்ன ஒரு கோட்பாட்டை கொடுத்துருக்குது. இப்போ போப் கிரகரி தி கிரேட் இப்படி பண்ணாருன்னா அவர் என்ன சொன்னாரு, எப்பா நமக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் இருந்துக்கிறாங்க, யாரு அவங்க தான் பழைய காட்டு ஆட்கள், யூதர்கள் ஜெபிச்சிருக்கிறாங்க, ஆபிரகாம் ஜெபிச்சிருக்கிறாரு, தாவீது பாடி இருக்கிறாரு. அப்போ விவிலிய பின்புலத்தோடு நாம அவங்க பாடினதே வச்சு பாடினதுனாலதான் திருச்சபை இந்த சாண்டிங் மெத்தட அந்த பின்னாடி இருந்து கொண்டு வருது. அப்போனா என்ன அர்த்தம், இன்னைக்கு இருக்கிற வேகத்துல நமக்குன்னு பின்னாடி ஒரு தொப்புள் கொடி உறவு இருக்குது. அந்த சாண்டிங் மெத்தடை பத்தி சொல்லும் போது ஒரு சில கோடிட்டு காட்டுறேன்னா அது பெரிய லாங் ஹிஸ்டரி, பெரிய வரலாற்று தொடர்ச்சி. 90வது ஆண்டுல கிளமெண்ட் அவருக்கார் ஏறக்குறைய நம்முடைய பவுல் அடியாரோட இருந்த ஏறக்குறைய அந்த காலத்துல. அப்போ அவர் பவுல் அடியாரை போல கடிதங்கள் எழுதியவர், அந்த உடனடியாக அப்போஸ்தலர் டைமுக்கு உடனடியாக வந்தவங்க. அப்போ அவரு சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, ஒருவேளை பாடாம மியூசிக்கெல்லாம் நிறுத்திடலாமா, எனக்கு பயமா இருக்குது. ஏன்னாக்கா மற்றவர்களை போல, அதாவது கிறிஸ்தவர்கள் அல்லாத பதிதர்கள் போல நம்ம பாட்டை எல்லாம் கொண்டு வந்துருவோமோ அப்படின்னு பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இசையே நிறுத்தலாமான அதாவது கடவுளை வழிபடுவதற்கு இது வந்து ஒரு வேற மாதிரி கொண்டுட்டு போயிரும், அந்த ஒரு பயம் அவருக்கு இருந்திருக்கு. அதே மாதிரி நம்ம அத்தனாசியோஸ், நமக்கு தெரியும் திரு அவையினுடைய தப்பறை கொள்கை எல்லாம் எதிர்த்து போராடி நிலைநிறுத்தியவர் ஏறக்குறைய 260 அவர் வாழ்ந்த காலத்துல. அப்போ அவர் என்ன சொல்றாரு, இந்த இன்ஃப்ளெக்ஷன், இந்த பாட்டிலே சில சாயங்கள்லாம் ஏற்படுத்தி அந்த மாதிரிலாம் பாட வேண்டாம், நாம் திருப்பாடல்களை சாண்ட் முறையிலே, அதாவது அந்த தொடர் பாட, அதுதான் கிரெகோரியன், அதான் சொல்ல வரேன். இப்ப இந்த கிரெகோரியன் முறையுடைய முக்கியத்துவம் என்னன்னாக்கா மோனோஃபோனி என்று சொல்லுவான். அது மோனோஃபோனி, அதே ஒரே தொனியிலே கலப்பு இல்லாமல் ஒரிஜினாலிட்டி இல்ல, ஒரே தொனியில இருக்கும், வாய்ஸ் எல்லாம் இருக்காது, அதுக்கு கார்டு பிடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்கு எப்படி நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்துதி பிடிச்சா மட்டும் போதும் அப்படின்றோம் இல்லையா, அது மட்டும் அந்த மாதிரி நம்ம அந்த பாடலுக்கு வேண்டிய பின்புலம் மட்டும் இருந்தா போதும், அதை பாடலை பாடிக்கொண்டே இருப்போம். அது அப்போ அதுல என்ன ஆகுதுனாக்கா, உதாரணமா நம்மளுடைய பாடல், ஒரு சில பாடல் எடுத்துக்குவோம், ஒரு புக்கை நான் பயன்படுத்துறேன். அதை கீரிய பாடுறோம். அப்போ ஏன் இந்த கீரியை இழுத்துட்டே போறோம்? அப்போ வார்த்தை தெரியாதவங்களுக்கு மெய் மறந்து உணர்ச்சி வயப்படுத்துறோமா, உணர்ச்சியை நம்ம சார்ஜ் பண்றோமா? இல்ல,
அந்த வார்த்தைகள்ல யூ டுவெல் இன் தோஸ் வேர்ட்ஸ், அந்த வார்த்தைகள்ல நீங்க இருக்கும் பொழுது அது உள்ள ஆண்டவரே நீ அழைக்கும் பொழுது அதுவும் அவர்கிட்ட வந்து நீ இரக்கத்தை கேட்க போறீங்க. அப்ப இரக்கத்தை கேட்கும் போது அந்த ஆண்டவரை கெஞ்சுற மாதிரியும் அவர் அழைக்கிற மாதிரியும் அவரு அண்மையில நீங்க போயிட்ட மாதிரியும் இரக்கத்தை நீங்க பெற்றுட்ட மாதிரியும் அந்த உணர்வெல்லாம் ஏற்படுத்துறது. ஏன்னா அதுதான் அந்த பாடலுடைய அர்த்தம். ஏன்னா கிரிய இலை சுயம்னா ஆண்டவரே இரக்கமாயிரும் கிரேக்கம். அப்போ வந்து லார்ட் ஹேவ் மர்சி ஆங்கிலத்துல சொல்றோம். இப்போ ஆண்டவற்ற இரக்கத்தை இசை வழியா நான் அதை கேட்டு நிறைவடைகிறேன். அதேதான் அந்த பாடுகின்ற அந்த ஏற்ற இறக்க நல்லமே. ஏன்னா ஆண்டவர் இரக்கமாயிரத்தினுடைய திருவள்ளிப்பாட்டு அர்த்தமே கடவுளை நோக்கி ஆண்டவர் இயேசுவை நோக்கிய ஒரு இரக்கத்தினுடைய அஞ்சலி. அப்போ நான் பேசுற அப்போ வந்து அந்த பாடுறப்போ மெய் மறந்து பாடுறேன். என்னுடைய ஆத்மா அல்லது என்னுடைய மனசு ஒருமிக்குது. அதுல அதை என் மனசு ஒருமிச்சதுங்கிறதே பாட்டு வெளிப்படுத்து. அதே மாதிரி அதுல வந்து இந்த மீட்டர் சொல்லுவோம் அலகுகள், அது இருக்கிறது கிடையாது. அடுத்தது சிலபலா போறது கிடையாது. சிலபலையே நிறுத்தி கீ ரி அதையே நிறுத்தி ஒரு சொல்ல பிரிச்சு அதை உள்வாங்குற அளவுக்கு. அதே நேரத்துல சில பாடல் எடுத்துட்டீங்கன்னாக்கா அந்த அதனுடைய என்ன அழுத்தம் இருக்கிறதோ அத உதாரணமா நம்ம நம்பிக்கை அறிக்கை, நம்பிக்கைன்னா நான் வேகமா அறிக்கை இடணும். அதான் கிரேதோ இன்னும் தேவோ, ஒரே கடவுளை சொல்லும் போதே நான் வந்து ஒரே கடவுளை எவ்வளவு தைரியமா சொல்றோம் அது ஆரம்பிக்கும் போது. அந்த மாதிரி அந்த பாடல்கள் வந்து துணி அதனுடைய உச்சரிப்பும் அந்த தொனியும் நான் எதை அறிக்கையிடுகிறோம், எதை வாழ்கிறேன், எதை வழிபடுகிறேன். ஒரு மனிதனுடைய இன்னைக்கு நம்பிக்கை அறிக்கை தான் முக்கியமான ஒண்ணு. அதை வந்து உணர்ந்து சொல்றப்போ நான் ஒரே கடவுளே நான் உன்னை நம்புகிறேன்னு சொல்றப்போ நான் என்னுடைய ஆத்மா உடல் மனசு கடவுளை நம்பி சொல்றேன், பறைசாற்றுறேன். அப்போ இந்த ஒருவேளை மக்களுக்கு அந்த மொழி தெரியாம இருந்தா கூட அன்றைய காலகட்டத்தில் ஏன்னா அந்த பூசை அவங்க தான் பாக்குறாங்க. அப்போ ஒரே கடவுளே நான் உன்னை நம்புன்னு சொல்லிட்டு அந்த வேரியேஷனோட அவங்க பாடுறப்போ ஆத்மாத்மா அவங்களுக்கு வந்து ஒரு ஒன்றிப்பு ஏற்படும். மெய் மறந்து போறதுக்கான ஒரு 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 வாய்ப்பை அந்த திருவள்ளிப்பாடு அவங்களுக்கு கொடுக்குது. அதே மாதிரி இந்த கிரகோரியன் சாண்ட், இந்த ரோமன் சாண்டுடைய இன்னொரு அம்சம் என்னன்னாக்கா எளிமையாக்குறது. உதாரணமா அதாவது ஆண்டவர் மண்டிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து எவ்வளவு தாட்சியாகவும் அதே நேரத்தில் எளிமையாகவும் ஆண்டவரை நீங்க ஆராதிக்கிறீங்க. மக்கள் எல்லாம் நினைக்க போறாங்க என்னடா புதுசா பாடுறாங்கன்னு. புதுசா நாங்க ஒன்றும் பாடல. தாந்தும் எதுவும் சாக்கிரம் வந்தனா மாண்புய வருள் அடையாளத்தைன்னு பாடுறோம். அப்ப அந்த பாட்டு பாடுகின்ற பொழுதே அந்த வெனரேஷன் ஆட்டோமேட்டிக்கா மக்களுக்கு வர்றத அந்த அர்த்தம் புரியாட்டி கூட அந்த வேரியேஷனே ஏற்படுத்துது. இந்த கிரகோரியன் சாண்ட் இசை வழியுடைய நோக்கமே உள்ளங்களை சுலபமாக உந்தி தள்ளுதலும் ஒருங்கிணைத்தலும் அந்த பரவசம் என்று சொல்ல பக்தி பரவசம் அதிலே நம்ம ஈடுபடுத்துவதும் சிதைந்து போகாமல் நம்ம சிந்தனைகளை எல்லாம் ஒருங்கிணைப்பதும் இந்த அந்த வார்த்தைகளை உச்சரித்து அதிலே பாடுறது. நீங்க சாவு இறப்பு அதெல்லாம் அந்த லீபேராம் பாடும் போதே பாருங்க, அந்த பாட்டை பாடுறப்பயே அந்த இறப்பினுடைய சோக நிலைக்கு மனிதனை கொண்டு போயிருது இல்லையா. அந்த பாட்டு ஆட்டோமேட்டிக்கா பாடினாலே அது மழை போயிடும். அப்போ இப்ப நம்ம இது வரைக்கும் இந்த பேசுறதை பாக்குறப்போ அந்த கிரகோரியன் சாண்டினுடைய ஒரு தன்மையை, இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அல்லது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அல்லது அந்த பாட்டு அந்த இசையிலேயே ஒரு ஆன்மீக தன்மை இருந்திருக்கு. அதனாலதான் திரு அவை என்ன சொல்லுது, இட்ஸ் a pride of our sacred music. அதனால வந்து அதை கைவிட்டு விட முடியாது. நம்ம இன்றைக்கும் பயன்படுத்துவது பிரஸ்டீஜ், திருச்சபையினுடைய பார்வை தான். அந்த சொத்தை நீ விட்டுறாத, அதை நீ பின்புலமா வச்சுக்கிட்டு. அப்போ என்ன செய்யலனாக்கா, அப்போ தாயகமாக்குதல் இல்லையா, அப்ப வெறும் லத்தினே பாடிட்டு இருக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. நீ தாயகமாக்குனாலும் சரி, அந்த கிரகோரியன் வழிமுறைகள்ல எதெல்லாம் நம்ம வலியுறுத்தோம், பா பண் எப்படி ஆழப்படுத்துதல், நம்முடைய சிந்தனைகளை ஆழப்படுத்தி அந்த பரவசப்படு பக்தி பரவசப்படு. இதுக்கு எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, இப்ப கிராமத்தை சொல்றப்ப சொன்னாலே முறையோட பேசுப்பா, உனக்கு நாங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறோம், அதாவது என்ன நேற்று வந்து நீ அந்த மாதிரி. அப்ப நீ ஒரு பாட்டு நீ கம்போஸ் பண்ணனா உனக்கு முன்னாடி திரு அவை இதெல்லாம் பண்ணிருக்குது. அந்த ரிச்னஸ் நீ எடுத்துக்க, அந்த ஆன்மீக ட்ரெஷர் அதுல இருக்குது, அது அப்படி கொண்டுட்டு வாங்குங்கிறத நம்ம. அதே நேரத்துல பிற்காலத்துல இந்த கிரகோரியன் வழிமுறை கூட நான் சொன்னது 6ஆம் நூற்றாண்டிலே கிரகரி திருத்தந்தை இருக்கிறது. அது 13ஆம் நூற்றாண்டிலே அது ரொம்ப நிறைவு பெறுகிறது, செறிவு பெறுகிறது. அப்பொழுது நிறைய கலப்புகள் இருக்கு. அப்போ இந்த பாலிஃபோனி, அது வந்து இது வரைக்கும் மோனோஃபோனின்னு சொன்னோம், ஒரே நிலையில பாடுந்து. இப்போ பாலிஃபோனி அப்படின்னு சொல்றோம். அப்போ பல நிலைகள்ல பாடுறது. அதை உதாரணமா நான் சொன்னேன், சாதாரணமா பாடும்போது தான் தூ மேற்கு அது பாடணும். இப்ப பாலிஃபோன்ல பண்ணோம்
tanto mergum ஓகே வெரி sacramento அதுக்கெல்லாம் கார்டு இது வாய்ஸ் ஓகே அதெல்லாம் நம்ம சேர்க்க முடிகிறது. இது செறிவடைந்தாலும் அந்த ஒரிஜினலா இருக்கிற அந்த கிரகோரியன் வழிமுறைக்கு ஈடு இணை இருக்க முடியாது. அதனால இன்றைக்கு நம்ம பல நம்முடைய தாயகத்துல நிறைய தமிழகத்துல கர்நாடிக் மியூசிக்லாம் இருக்குது. அதையெல்லாம் நம்ம அந்த வழிமுறைக்கோடு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் திரு அவை நமக்கு வலியுறுத்தி சொல்றதை பார்க்கிறோம். இந்த பின்னணியில் தான் நம்ம இன்றைக்கு அடுத்த முக்கியமான கருத்து அந்த ஆவணம் நமக்கு சொல்வது இந்த இசை கலைஞர்கள், மியூசிக் ஆர்டிஸ்ட், அவர்களுக்கு ஒரு பெரிய சவால் கொடுக்குது இன்றைக்கு. 2 காரியத்தை சொல்லுது. ஒன்று அவர்களுடைய பங்கேற்பு பணி, மினிஸ்டேரியல் ரோல், பங்கேற்பு பணி. இன்னொன்று அவர்களுடைய ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதாவது நம்ம என்ன எனக்கு சந்தேகம் வருதுன்னா, the spirituality of the Gregorian chant, அதனுடைய மகத்துவம், அதனுடைய மாண்பை பத்தி நம்ம பார்த்தோம். இப்போ அதை இன்னைக்கு நம்ம யார் இருக்குன்னா, இன்னைக்கு கிரகோரியன் சாண்ட் இல்லை, இன்னைக்கு நம்ம மியூசிக் இசை கலைஞர்கள் இருக்கிறாங்க. 3 இசை கிட்டார் வாசிக்கிறாரு, கீபோர்டு வாசிக்கிறாரு. இப்போ இவங்களுக்குன்னு ஒரு ஆன்மீகத்தை எப்படி அது வச்சிருந்துச்சோ அதே மாதிரி இந்த ஆன்மீகம் உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது திருச்சபை அன்னைக்கு கொண்டு வருது. கரெக்ட். அதான் அப்போ இந்த இசை கலைஞர்கள் அவர்கள் தங்களுக்கு ஒரு பணி இருக்கிறது. திருவழிபாடு ஒரு கூட்டு பணி. ஒரு நீங்க அந்த எனக்கு என்ன திருவள்ளுவர் என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, ஒரு அந்த வார்த்தையை நான் இப்படி போடுறேன் திருவள்ளிப்பாட்டில். இப்போ ஒரு குருத்துவம், மினிஸ்டீரியல் பிரீஸ்ட்ஹுட், காமன் பிரீஸ்ட்ஹுட். மினிஸ்டீரியல் பிரீஸ்ட்ஹுட் அப்படிங்கிறது குருவானவர், காமன் பிரீஸ்ட் பொது குருத்துவம் மக்கள் எல்லாரும். அதே மாதிரி திருவள்ளிப்பாடும் ஒரு குருத்துவ பணியை, ஒரு மினிஸ்டீரியல் பணியை செஞ்சிருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிக்கல் கலைஞர்கள் செய்யறாங்க அப்படிங்கிறத நீங்க கொண்டுட்டு வர்றீங்க. அந்த கூட்டு வழிபாட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் சில பகுதிகளில் குருவானவர். ஓகே, குருவானவர் கூட அங்கே 10 பேர் இருக்கிறாங்கனாக்கா எல்லாத்தையும் செய்ய மாட்டாங்க. ஓகே, தலைமை ஏற்கின்ற அருள் பணியாளர் மட்டும்தான் சில காரியங்கள் செய்யணும், அவர் தான் செய்தாகணும். மற்றவர்கள் செய்யக்கூடியது இருக்குது. அது மாதிரி குருக்களுக்குள்ளே பணி பகிர்வு இருக்கு. பணி பகிர்வுன்னு சொல்றாங்க. அதான் ஷேர்டு மினிஸ்டேரியல் ரோல், பணி பகிர்வு. அதே போல வழிபாட்டு சமூகம் இருக்குது, அவங்க பாட வேண்டிய பகுதி சிலது இருக்குது. அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, மக்கள் பாட வேண்டிய பகுதி, குருவானவர் பாட வேண்டிய பகுதி, பாடகர்குழு பாட வேண்டிய பகுதி, குருவானவர் மக்கள் சொல்ல வேண்டிய பகுதி. ஆமா, இதுதான் நான் சொல்றேன். நம்ம பழைய ஏற்பாடு நம்முடைய பின்னணி மறந்துடக்கூடாது. அவங்க இந்த முறையை பின்பற்றினாரு. ஒண்ணு ஆன்டிஃபோனரி டைப், அதாவது முன்மொழி சொல்லிட்டு அதனுடைய தொடர்புடைய அந்த பாடலை பாடுவது. இன்னொன்னு ரெஸ்பான்சோரியல் பேட்டர்ன், பதிலுரை, இடையில அந்த பாடலை பல்லவி போல திரும்ப திரும்ப பாடுவது. ஆமா, அப்போ இதெல்லாமே இந்த வழிபாட்டில் இருக்குது. அப்படின்னாக்க ஏன் இருக்குது? ரெஸ்பான்ஸ்னா யார் பாடணும்? மக்கள் பாட வைக்கணும். அப்ப இவங்க அந்த சரணத்தையோ அதனுடைய முக்கிய பகுதி இவங்க படிக்கிறாங்க, பாடுறாங்க. அப்போ பகுதிகள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நான் இந்த மினிஸ்டேரியல் பார்ட் ஆஃப் இந்த மியூசிக் ஆர்டிஸ்ட் சொல்லும் பொழுது, இசை கலைஞருடைய பங்களிப்புன்னு சொல்லும் பொழுது, நான் இந்த குழுவுக்கு ஒரு பெரிய பணி செய்கிறேன். என்ன பணி அப்படின்னாக்கா, அவர்களை முன்னால் வைத்து வழிபடுவதற்கு நான் பின்னால் இருந்து உதவி செய்கிறேன். என்னுடைய பணி ஒரு வழிபாட்டு பணி. நான் வழிபாட்டு பணி ஆற்றேன். அப்ப நான் அந்த மக்களை ஜெபிக்க முன்னெடுத்துட்டு போறேன். அப்ப நான் ஜெபிக்க முன்னெடுத்துட்டு போறேன்னா என்னகிட்ட ஒரு ஆன்மீகம் இருக்கணும். கரெக்ட். அதுதான் நான் சொல்ல வந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஓகே, அந்த மினிஸ்ட்ரி டிமாண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஒரு இந்த பங்களிப்பு உங்களிடம் ஒரு ஆன்மீகத்தை எதிர்பார்க்கிறது. என்ன மாதிரி ஆன்மீகம் அப்படின்னாக்கா, நான் ஜெபிக்காம அடுத்தவங்களை ஜெபிக்க வைக்கவே முடியாது. நான் ஒரு பெரிய இசை வல்லுநரா இருக்கலாம், இசை கலைஞரா இருக்கலாம், அல்லது எனக்கு குரல் வளம் அருமையா இருக்கலாம். அது தியேட்ரிக்கல், அங்க போய் திரை உலகில பாடலாம். ஆனா இங்க வழிபாட்டு சமூகத்துல பாடும்போது என்னுடைய குரல் வளத்தை இல்ல, என்னுடைய குரல் வளம் அவர்களை பாட வைப்பதற்கு உதவியாக இருக்கும். ஆமா, நான் கச்சேரிக்கு போறதுனால கச்சேரி போனேன். ஆனா இங்க பங்கு இருக்கிறதுனால அந்த பங்கு குடும்பத்துல நீ ஒருத்தர் மெம்பரா இருக்கிறவங்க ஏன் மதிக்கிறாங்கன்னா, நீ அவங்கள ஜெபிக்க உதவி செய்யறதுனால. அதனாலதான் திரு அவை தெளிவா சொல்லுது, அந்த மியூசிகாம் சாக்ராம் தெளிவா சொல்லுது, இந்த பாடற் குழுன்னு சொல்றோம் இல்லையா, அவங்களுக்கு ஒரு இடம் இருக்கணும். ஆனா அந்த இடம் எப்படி இருக்கணும்னாக்கா, ரொம்ப தனிப்பட்ட இடமாக, உயர்த்தப்பட்ட இடமாக, முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட இடமாக இருக்காது. அதாவது அவங்க அந்த பணியை ஆற்றுறாங்க, அதனால அந்த பணி இடைஞ்சல் இல்லாம மக்களை ஜெபிக்கிறதுக்கு உகந்த ஒரு வழிபாட்டுல ஒருத்தரா. அதுலயும் 3 காரணிகள் சொல்றாங்க. ஒண்ணு அவர்களுடைய ஸ்பெஷல் ரோல், அவர்களுடைய முக்கிய பங்கு என்ன கொடுக்குறாங்க, அது தெரியுற மாதிரி இருக்கணும். கொயர் ஒன்னா இருக்கணும். அதுக்கு வேண்டிய மைக் செட், ஒலி வாங்கி, அதெல்லாம் நல்ல ஒரு செட்டப். 2வது, அதே நேரத்தில் அவர்கள் இந்த வழிபாட்டு குழுவின் ஒரு பகுதி என்பதை மறந்து விடக்கூடாது. அதனால அவங்களுக்கு கொண்டு போய் தனியா பால்கனிலயோ அல்லது உயர்ந்த மேடை போட்டோ அப்படியும் வச்சு அவங்க ஆற்று வழிபாட்டு பண்ணி
they are one among the faithful. அது இரண்டாவது மக்கள்ல. பாயிண்ட். ஆமா. மூணாவது, அவர்கள் வழிபாட்டை ஒப்பு கொடுப்பதற்கு, பங்கேற்பதற்கு அந்த மனநிலையே இருக்கணும். அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன் வரக்கூடாது. ஆமா. அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆனாக்க எல்லாரும் Very டிஸ்ட்ராக்ட் ஆகி பண்ணுவாங்க, ஆமா. எல்லாரையும் பார்க்க வச்சிருவாங்க. ஆமா. அதனால இதுதான் அந்த வழி. இந்த பங்களிப்பு, இந்த ஆன்மீகம், இது ரெண்டும் சொல்லும்பொழுது நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புவது பயிற்சி, தேர்ச்சி. ஓகே. ரெண்டு காரியம். அந்த அவர்கள் ஒவ்வொரு பாடலையும் பயிற்சி செய்ய வேண்டும். நாளைக்கு என்ன பாடல் போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பயிற்சி செய்யணும். தெரிந்த பாடலா இருந்தா கூட, அந்த தெரிந்த பாடல்னு சொல்லும் போது இன்னைக்கு வந்து எல்லாம் புதுசு புதுசு மவுசுன்னு பாடின்னு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் ஏதோ ஒரு திருவிழானாக்கா ஒரு புதுசா பாடணும். போன வருஷம் அது பாடிட்டோமே. ஆனா மக்களுடைய பங்கேற்பு தான் நம்ம முக்கியத்துவப்படுத்தணும். அதில் புதுசுன்ற அந்த மவுசை விட்டுட்டு பழைய பாடலாக இருந்தால் கூட நாம் பயிற்சி செய்யணும். எப்போ நம்ம பயிற்சி செய்வோம் அப்படின்னு என்னுடைய அனுபவத்தில் கேட்டீங்கன்னா, என்னுடைய பங்கு அனுபவத்தில், நீங்க பாட்டை தேர்ச்சி செஞ்சாதான் பயிற்சி செய்ய முடியும். இன்றைக்கு என்ன பாடல் பாட போறோம், அது தேர்ச்சி செய்யணும். இதுல பாடாத பாட்டு இதா இருக்கு அப்படி கிடையாது. வழிபாட்டுடைய மைய கருத்தா இருந்தது, ஆண்டவர் எருசலேமை நோக்கி முனைந்து செல்லு கொண்டிருக்கிறார். அப்போ எப்படி தன்னை பின்பற்றணும் 3 பேரை காட்டுறாரு. அப்ப இயேசுவை பின்பற்றுது. அப்போ அன்றைக்கு எங்க பங்கு ஆலயத்துல ஆங்கில திருப்பலியும் இருக்குது. அதை ஒண்ணு சொல்ல நினைச்சேன். இந்த ஆங்கில திருப்பலி பத்தி கொஞ்சம் நம்முடைய வழிபாட்டு பணிக்குழு கொஞ்சம் கவனம். சென்னை மயிலை மறை மாவட்டத்துக்கு போறப்ப கேட்டாங்க, தமிழ்ல நிறைய நீங்க எதிர்மொழி கொண்டு வர்றீங்க, இங்கிலீஷ் மாஸ் கொண்டு வர மாட்டீங்களான்னாங்க. ஓகே, நாங்க சொல்றோம், அதுக்காக கொண்டுட்டு வரோம். இருந்தாலும் அகில உலக இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் ஆன் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. 11 நாட்டில் அது அங்கமாக இருக்குது. நம்முடைய அகில இந்திய ஆயர் பேரவையினுடைய சேர்மன் ஷில்லாங் ஆர்ச் பிஷப் தான் அதுக்கு சேர்மனாக இருக்கிறார். அதனால ஒரு சில நேரங்களில் அந்த கைட்லைன்ஸை கொடுக்குறாங்க. இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது என்னென்னு கேட்டால், வழிபாட்டுக்குன்னு மைய கருத்து இருக்குது. அந்த மைய கருத்தை ஒட்டிய பாட்டு தேர்ச்சி இருக்கணும். அப்போ இங்கிலீஷ் பாட்டும், அது இங்கிலீஷ் மாசாக இருந்தாலும் சரி, தமிழ் மாசா இருந்தாலும் சரி, அந்த கருத்தை ஒட்டி அது போகும் அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து வலியுறுத்த விரும்புகிறீங்க. அதனால் இப்போ நான் என்னுடைய பங்குல ஆங்கில திருப்பலியும் சரி, தமிழ் திருப்பலிலும் சரி, இறுதி பாடல் எல்லாமே இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன் திரும்பி, I have decided to follow Jesus. எனக்கு அந்த கருத்தோடு இசைந்து போற பாட்டு. அப்போ திருப்பாடல் வந்து 16வது திருப்பாடல், ஆண்டவரே என் உரிமை சொத்து, அதே வார்த்தை. அப்ப அதே வார்த்தை உள்ள பாட்டு நம்மகிட்ட இருக்குது. அந்த பாட்டு இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சா, ஐயோ அந்த நேரத்துல போய் வாசிக்க நிறுத்திட்டு நான் பாடுறேன்னு சொல்ல முடியாது. அந்த பாட்டை நம்ம தேர்ச்சி செய்திருந்தால் பயிற்சி செய்திருப்போம். பயிற்சி செய்து பாடும் பொழுது நான் என்ன பண்றேன், அந்த நம்ம வந்து நான் குருக்கள் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு கருத்துக்களை சொல்றதுக்கு இடமே கொடுக்க மாட்டீங்க, புக் அப்படியே ஃபாலோ பண்ணணும் சொல்லி எத்தனையோ இடங்கள் இருக்கு. அதுல ஒன்று இது. நான் முதல் வாசம் முடிஞ்ச உடனே நான் தான் மைக்கிட்ட போயிட்டு, இன்றைக்கு திருப்பாடல் 16வது திருப்பாடல், இது லேவியருக்கு திருப்பாடல், ஏன்னா ஆண்டவரை முழுசா பின்பற்றுவங்க பாடக்கூடிய திருப்பாடல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை பாடும் பொழுது எல்லாருக்கும் அதனுடைய அர்த்தம் தெரியுது, உள்வாங்கி பாடுறாங்க. அதான் வழிபாட்டை வந்து இன்றைக்கு அர்த்தமுடையதா மாற்றணும்னாக்கா இந்த பயிற்சி செய்யணும். பயிற்சிக்கு முன்னாடி வழிபாட்டுக்கு ஏற்ற பாடல்களை தேர்ச்சி செய்யணும். இந்த தேர்ச்சி செய்யும் பொழுது அதுலதான் முக்கியமான பங்காற்றுபவர்கள் அருட்பணியாளர்கள், நிச்சயமா பங்கு பணியாளர்கள். நமக்கு 1008 அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாக வேலைகள் இருக்கலாம். ஆனா நம்ம வந்து வழிபாட்டு சமூகத்தை ஒருங்கிணைக்கின்ற முக்கியமான பொறுப்பு. எங்கே வழிபாட்டு சமூகம் சிறப்பா இருக்குதோ அங்கே அந்த நிர்வாகமும் அந்த பங்கும் சிறப்பாக இருக்கும். அதனால அந்த பங்கு அருட்பணியாளருடைய பங்கேற்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானதா நான் கருதுறேன். ஆமா, ஏன்னா அதனாலதான் இப்ப நம்ம அந்த ஒரு எண்ணத்துலதான் ஒரு பங்கு அருள் பணியாளர் உங்களை நாங்கள் அழைச்சிருக்கிறது காரணமே ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க பேசுற அந்த கருத்துக்களும் அந்த பங்கினுடைய அடிப்படை அனுபவத்தோடு நீங்க கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. இறுதியா நான் ஒண்ணு இதோடு சேர்த்து சொல்லிக்கிறேன். அந்த எனக்கு இந்த பங்கு பணியாளர் இந்த நிலையை கொடுத்ததால, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்றாங்க பாருங்க ஆர்டிஸ்ட், அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் உதாரணம் வழக்கமா சொல்றது, அது வந்து நம்ம சாப்பிடும் பொழுது ஊர்கான்னு ஒண்ணு வச்சுக்கிறோம், கூட்டுன்னு ஒண்ணு வச்சிருக்கோம், சாப்பாடு மெயின் டிஷ்னு ஒண்ணு வச்சிருக்கோம். இங்கிலீஷ்ல அதுல ஆன்டி பாஸ்தா நிறைய சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ ஊர்காய்க்கு ஒரு விரல் போதும், கூட்டுக்கு 4 விரல் போதும், 5 விரல் போதும், சாப்பாட்டுக்கு கை வேணும். அந்த மியூசிக்ல வந்து இந்த இசை வந்து என்னன்னாக்கா ஒரு ஊர்கா மாதிரி தான், அதே சாப்பாடு ஆக்கிடக்கூடாது. இன்றைக்கு வந்து ஒரு பாட்டு நல்லா இருக்கணும், பாட்டு கிளாஸ் நல்லா இருக்கணும், சாப்பாடு சாப்பிட்டா வயிறு புண்ணாயிரும், 10 இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு அதுதான் இன்னைக்கு வந்து ஜெகஜோதியா இருந்துச்சு பாட்டு அப்படின்னு நினைக்க கூடாது. அந்த இசை கருவிகளுடைய சப்தம், ஓசை இந்த திரு வழிபாட்டு இசையை முடக்கி விடக்கூடாது, ஊனமாக்கிடக்கூடாது. அதான் இன்னைக்கு வந்து இசை கருவிகளுக்குரிய அந்த முக்கியத்துவம். அப்ப அந்த இசை கருவிகளுடைய நோக்கம் என்று சொல்லும் பொழுது தெளிவா சொல்றாங்க. ஒன்று, அது வந்து இட் சஸ்டெயின் சிங்கிங், அத பாடல் வந்து அதை தொடர்ந்து
கலப்பு இல்லாத தவறி விடாமல் பாடுவதற்கு சப்போர்ட் ஒரு ஓகே பக்க பலமா இருக்கு. ரெண்டாவது எல்லோருடைய பங்கேற்பையும் அது உதவி செய்வதாக இருக்குது. ஓகே மூணாவது அதோட முக்கியமா எல்லாருடைய மனநிலையும் ஒன்று சேர்க்கிறது. ஓகே நான் வழிபாட்டுக்கு வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு நிலையில வராங்க. ஓகே ஒருத்தர் சந்தோஷமா வருவாங்க, பிறந்த நாள் நன்றி சொல்ல வருவாங்க. ஒருத்தர் கஷ்டத்துல பிரிந்து வாழ குடும்பம் கஷ்டத்தோட வருவாங்க. ஓகே ஒரு வீட்டுல ஒரு இழப்புனா அந்த வேதனையோட வருவாங்க. ஒவ்வொருத்தரும் பலவித உணர்வுகளோடு வராங்க. அப்ப அந்த எல்லோருடைய உணர்வுகளையும் ஒன்று சேர்த்து வழிபட வைப்பது, ஒரே பாஸ்கா மறை உண்மை கொண்டாட வைக்கணும் அப்படின்னு இந்த பாட்டுக்கு தான் சொன்னேன். இட்ஸ் யூனிவர்சல் ஓகே லாங்குவேஜ். அது எல்லாரும் ஒன்று சேர்க்கும். அதுக்கு உதவியா இருக்கு. அந்த பாடலுக்கு உதவி செய்யறதா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய நோக்கமே பாடலை பிழையில்லாமல் தொடர வைப்பதும், எல்லோருடைய பங்கேற்பை உறுதி செய்வதும், எல்லோருடைய மனங்களையும் ஒருங்கிணைப்பதும். வெரி குட். அதாவது பாரம்பரிய இசையில கிரகோரியன் சாட்ல ஆரம்பிச்சு ஊறுகாயில முடிச்சிட்டோம் நம்ம. அதாவது ஊறுகாய் மாதிரி தான் சாப்பிடணும், இல்லைன்னா வயிறு புண்ணாயிரும், வாயு புண்ணாயிரும். அதனால இசை அப்படிங்கிறது வந்து ஒரு அளவோட இருக்கணும், மக்களை ஒருங்கிணைக்கணும், மனசை ஒருங்கிணைக்கணும், எல்லாரையும் ஒன்று கூட்டிட்டு போகணுமே ஒழிய அதுவே டாமினன்ட் ஃபேக்டரா இருக்கக்கூடாது. அதுதான் திருவள்ளிப்பாட்டு இசையினுடைய முக்கியத்துவம். மக்களை பங்கேற்க வைக்கணும். அதுதான் தொடக்க காலத்துல திரு அவை இந்த ஒரு பாரம்பரிய இசையை கொடுத்துருக்கு சொல்லிட்டு அழகா அற்புதமா முதலாவது நூற்றாண்டுல கிளமண்ட்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு ராமாபுரம் பங்குசாமி அளவில் கொண்டாந்து முடிச்சிருக்கிறீங்க. விறுவிறுப்பான ஒரு அமர்வாக இருந்தது. எனவே உண்மையிலேயே உங்களுடைய கருத்துக்கள் ஏன்னா மக்களுக்கு இது வந்து ரொம்ப புதிதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு பாட்டு எப்படி இருக்கணும், இன்னைக்கு நான் வந்து பல்வேறு தளத்துலேருந்து வர்றேன், பல்வேறு கஷ்டத்தோட துன்பத்தில் வர்ற என்னைய இங்கே பாடுகின்றத பாட்டு என் மனசை ஒருமுகப்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஏன்னா அன்பு நேயர்களே, நம்ம வந்து ரொம்ப பின்னாடி போல 90க்கு போனாலும் இன்னைக்கு 2019 வந்துட்டோங்கிறத ஃபார் வந்து நிரூபிச்சுட்டாங்க. எனவே நாம் இந்த திரு இசையை பாடுகின்ற பொழுது, கோயிலுக்கு போகின்ற பொழுது அந்த பாடல்கள் நம்முடைய மனசை ஒருங்கிணைக்கணும். அதனால அந்த மனசை ஒருங்கிணைப்பதற்கு இந்த திரு இசை முக்கியமான பங்காற்றிருக்கிறது. அதற்கு வந்து கிரகோரியன் இசை வந்து நமக்கு ஒரு முழு பெரிய ஒரு பின்புலத்தை கொடுத்து என்பதை அருமையாக தந்தையர் சொன்னார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். எனவே நீங்களும் போயிடாதீங்க. இதே மாதிரி பல்வேறு வித்தியாசமான தலைப்புகளோடு நாங்கள் உங்களை சந்திக்க அவளோடு காத்து கொண்டிருக்கிறோம். எனவே இவ்வளவு நேரம் எங்களுக்காக உங்கள் நேரத்தை செலவழித்தீர்கள். உங்களுக்கு தமிழக ஆயர் பேரவை திருவள்ளிப்பாட்டு பணிக்குழுவின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இயேசுவுக்கு